2 நாளைக்கு முன்னாடி 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை உலகம் உங்கள் கையில் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். அது முதற்கட்டமா 10 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நாம கொடுத்திருக்கிறோம். இதனால அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டக்கல்லூரி, பாலிடெக்னிக், ஐடிஐ போன்ற அனைத்து படிப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படுது. டெல், ஏசர், HP போன்ற உலக தரமான கம்பெனிகளோட லேப்டாப்பை தான் நம்ம மாணவர்களுடைய கைகளில் நம்ம கொடுத்துருக்கிறோம். நீங்க நல்லா படிங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு உலக உங்கள் கையில நான் சொல்லியிருக்கேன், நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். ஆனா கடந்த ஆட்சியில இந்த திட்டத்துடைய நிலைமை என்ன? 2019ஆம் ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டத்தை நிறுத்திட்டாரு. எப்போ? 2019ஆம் ஆண்டு நிறுத்திட்டார். அப்ப அதுவும் CAG அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? 68 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 55,000 லேப்டாப்புகளை வீணடிச்சுட்டாங்கன்னு CAG அறிக்கையில வெட்ட வெளிச்சமாக சொன்னாங்க. அதிலே வெளியிடப்பட்டிருக்கு. இது பத்தி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிக்கை எடுத்து நீங்க பார்க்கலாம், ஆதாரமா இருக்கு. சோசியல் மீடியால 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டிருந்தார். என்னன்னா, பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய், மகளிர் உரிமை தொகையாக ஒரு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் மாணவியருக்கு 1000 ரூபாய், தமிழ் புதன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், விடியல் பயணம் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் சேமிப்பு, மாணவ மாணவியருக்கு ஏறக்குறை 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பொங்கல் போனஸ் என தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல 1000 ரூபாயும் பொங்கல் பரிசுகளும் கிடைக்க போகுதுன்னு அதுல சொல்லி இருந்தாங்க.